எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஒரு தொன்மையான லாங்குவேஜ், அது வந்து ஒரு பழமையான லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ கன்னட லாங்குவேஜ் வந்து தமிழ்லேருந்து கன்னடம் பொறக்கல, வரல அப்படின்னு அவங்க நெனச்சாங்க அப்படின்னா, இருந்துட்டு போகுது. அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரி, ஒரு வேளை இப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதனால நம்ம என்ன அச்சீவ் பண்ணிட்டோம்? ஓகே, ஃபைன். இது ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், பழைய லாங்குவேஜ் தான். ஓகே, ஃபைன். ஒரு சிலர் கன்னடம் பேசுறவங்க, ஒரு சிலர் இது சான்ஸ்கிரிட்லேருந்து வந்ததுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனா தமிழ்ன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு சங்கோச்சமா இருக்கு, இல்ல கூச்சமா இருக்கோ, இல்ல என்னவோ எனக்கு தெரியல. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி ஒரு பேர் வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. பெருமை தான். சரி, இப்போ நம்ம நம்ம புக்லயோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்லயோ இருக்கு. தமிழ் தான் ஒரு பழைய லாங்குவேஜ், ஒரு அற்புதமான ஒரு செம்மையான மொழி, செம்மொழி அது இதுன்னு நம்ம நெறைய சொல்றோம், ஒத்துக்கிறேன். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்போ அத மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்? இப்ப ஏன் இந்த மொழிய வந்து ஒருத்தன் தாய்க்கு தாய்மொழி அப்படின்னு சொல்ல ஏன் வந்து தயங்குறான்? என்ன காரணம்? அத நம்ம யோசிக்கணும்ல. அத சார்ட் அவுட் பண்ணணும்ல. இப்போ யார் இத வேண்டான்னு சொல்றானோ, அடுத்த ஒரு 50, 100 வருஷம் இல்ல 200 வருஷத்துல அவனே ஒரு நாள், "இதோ பாரேன், இந்த மொழி தமிழ்லேருந்து பிறந்த மொழி தான். உனக்கு தெரியுமா?" அப்படின்ல நம்ம சொல்ல வைக்கணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிறத ஒரு வைராக்கியமா எடுத்துக்கிட்டு, இத என்ன பண்ணலான்ல யோசிக்கணும். ஃபியூச்சர்ல இத எப்படி டெவலப் பண்ணணும்ல யோசிக்கணும். ஆல்ரெடி அங்கேயும் இங்கேயும் தமிழ் மெல்ல சாகும்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் இதெல்லாம் இந்த மாரி ஒரு சில ரெவல்யூஷன் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. இது ஒரு மனக்குமுறலா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்ல யோசிக்கணும். நம்ம பழமையான மொழி தான் ரைட்டு. தமிழ் நம்மளுக்கு என்னைக்குமே பெருமை சேர்த்துச்சு. ஐ அம் எ ப்ரவுட் தமிழியன் நான் சொல்றேன். ரைட்டு. நான் தமிழுக்கு என்ன என்ன செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யல. அதுதான் பிரச்சனை இங்க. எல்லாரும் நம்ம தமிழ வச்சு பேர் வாங்கிட்டோம். நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம்? நம்ம முப்பாட்டனுங்க செஞ்சது தான் தமிழ். ஓகேவா? அவங்க நமக்கு பேர் வாங்கி குடுத்தது தான் அந்த தமிழ். ஆனா அதுக்கு நம்ம இன்னும் ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலையே. பெருமைப்பட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? ஃபைன். இப்போ அதோட ரெசல்யூஷன் எனக்கு என்னன்னுலாம் தெரியாது. பட் என் மனசுக்குள்ளார ஒரு சில விஷயம் தோணுது. இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேரு என்ன விட கண்டிப்பா பல கோடி பேர் நல்ல அறிவாளியா, புத்திசாலியா இது சம்மந்தப்பட்ட நெறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்களும் யோசிங்க. தமிழ எப்படி ஃபியூச்சர்ல கொண்டு போகலாம்? ஒரு மொழி முன்னேறணும்னா, அந்த மொழிய பரப்புனா தான் முன்னேறும். ஆ ஏன் இப்போ மத்த மொழியெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்ம மொழிய நம்ம பெருமைன்னு நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நம்ம இந்த நிலைமையில நிக்கிறோம். இல்லன்னா நம்ம மொழி நம்ம சொல்ற மாரி ஒரு ஏன்ஷியன்ட்டான மொழி எல்லா இடமுமே பரவி இருக்கணும்ல. ஃபைன். ஏன் நடக்கல? ஏன் இது இப்படி இருக்கு? அதுலேருந்து இது வந்துச்சா? இதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. ஏன்னா, அது நமக்கு தேவையில்ல இப்போ. ஃபியூச்சர்ல இத எப்படி கடத்தி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். எவன் வேண்டான்னு சொன்னானோ, அவன் என்னோடதுன்னு இத சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி யோசிக்கணும். இப்போ நான் இதில பெரிய எக்ஸ்பர்ட் இல்ல. எனக்கு ஒரு சில தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் இல்லாத மாநிலத்தில வேற ஒரு மாநிலத்தில, அதாவது தமிழ்நாடு இல்லாம வேற ஒரு மாநிலத்தில ஒருத்தன் தமிழ் சப்ஜெக்ட்ட படிச்சான்னா, அவனுக்கு தமிழக அரசு ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ கோச்சிங், 10th to 12th நான் சொல்றேன். இந்த மாரி சொல்றேன். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் இது ஒரு வகையான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கு. இது மாரி ஏதாவது ஸ்டார்ட் அப் வந்து நம்ம தமிழ்நாட்ல தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது தமிழ் பேஸ்டு ஒரு ஆப் ஏதாவது கிரியேட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட் பேஸ்டு டாக்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் தமிழ்நாடு கவர்மெண்ட்
பக்கத்து ஸ்டேட், அதாவது நாட் ஒன்லி பெங்களூர், ஜென்ரலாக ஐ மீன் கர்நாடகா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இந்தியன் ஸ்டேட்ஸோட இல்லை ஒரு சில இந்தியன் ஸ்டேட்ஸோட ஒரு எம்ஓயு போட்டு இந்த இவ்வளோ நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் மொழியை நீங்கள் எஜுகேஷன் வியா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரு சில எம்ஓயூஸ் ஆல்ரெடி இருக்குது, பட் அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். இன்னொன்றும் எனக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சு, என்னென்னா ஒரு தமிழ்நாடு கிரெடிட் பாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும், இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலாக தமிழ்நாடு அல்லாதவங்க, இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் அல்லாதவங்க யாராவது தமிழ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலோ, தமிழ்நாட்டில் போய் இந்த டிரான்ஸ்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியிலேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க, தமிழ்நாடை சுற்றி பார்த்துருக்காங்க, இந்த இடத்துக்கெலாம் போயிருக்காங்க, இந்த ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, டெல்லியிலே இல்லை ஏதோ ஒரு தமிழ் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே போயிருக்காங்க, அதுக்கான டிக்கெட், இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு இந்த தமிழ்நாடு கிரெடிட் பாஸ்போர்ட் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப் சொல்கிறேன். அதில் அவங்க இதெல்லாம் என்ரோல் பண்ணுறாங்கன்னா இது ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும். ஸோ தமிழை அஃபீஷியலாக கொண்ட ஒரு சில கண்ட்ரீஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இது சும்மா எனக்கு இப்போதைக்கு தோணுது, இவங்க கூட எம்ஓயு போட்டு அங்கே போனீங்க, சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஏர் ஃபேரோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு பஸ் ட்ராவலோ ஏதோ அங்கே ஏதோ ஒரு இதுக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரீடீம் பண்ணுற மாதிரி இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியான்னு பார்க்கணும். அதை இந்த கவர்மெண்ட் பண்ணணும், அந்த கவர்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. அது என் ரோலும் கிடையாது. ஏன்னா எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தமிழ் முன்னேறணும், தமிழ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அது யார் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஐடியாவை ஒரு தமிழுக்கு தொண்டாற்றுற மாதிரி அந்த கவர்மெண்ட் செய்யணும். அது யார் செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. பட் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போது ஒரு சாதாரண மனுஷனா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு 2 ஐடியா என்னால் கொடுக்க முடியுதுன்னா, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நான்லாம் இந்த வீட்டை விட்டு ஒன்றும் பெருசாலாம் எனக்கு எந்த நெட்வொர்க் யாரையுமே தெரியாது. பட் நீங்கள்லாம் ஏதோ பெரிய ஸ்டேஜில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சசிபிலிட்டி கூட இருக்கலாம். உங்களுக்கு என்னை விட ஒரு பெட்டரான தாட் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதுக்காக அவங்கள்ட்ட ஐடியா இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைக் ஆகும், அது ஸ்ட்ரைக் ஆகாமலும் இருக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். பண்ணி நம்ம தமிழுக்கு இவ்வளோ நாள் நம்ம தமிழால் பெருமைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சமாச்சும் நம்ம தமிழுக்கு அதில் 1% திருப்பி கொடுக்கலாம்ல. அது மட்டும்தான் இந்த பதிவோட ஒரு உட்கருத்து ஆக்சுவலாக. அதனால தான் நான் இது பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை இது மாதிரி நிறைய ஐடியாஸ் வரும்போது கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நிச்சயமாக இப்போ இல்லைனாலும் ஒரு 100 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் நடக்கும். ஒரு கோடிங்லேயோ, இப்போது எனக்கெல்லாம் கோடிங் தான் தெரியும், நான் அதில் ஜாவா கோடிங் அது இதுன்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். இதில் ஏதாவது ஒரு தமிழ் மேபி இது சில்லியாக இருக்கலாம், பட் ஃபைன், இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். எத்தனை பேரை நம்மளால் இந்த மொழியை கற்றுக்க வைக்க முடியும்? நான் ஏன் இங்கிலீஷ் படித்தேன் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன் படித்தேன்னா, எனக்கு அப்போ தான் வேலை கிடைக்கும், எனக்கு அப்போ தான் காசு வரும், நான் அப்போ தான் சம்பாதிக்கலாம். இதனால தான் நான் போனேன், வேறு எந்த காரணமும் இல்லை. அதே மாதிரி எப்படி தமிழை ஒரு ஃபினான்ஷியல் பேஸ்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும்னு யோசிக்கணும். அதுக்கு தான் நான் இந்த இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னேன். ப்ளஸ் ஒரு ஃப்ரீ கோச்சிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சரை இங்கேருந்து அங்கே ஒரு டெப்ளாய் பண்ணுறது, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே அவங்க ஒரு டெல்லியில் ஒரு ஸ்கூலுக்கு டெப்ளாய் பண்ணி அவங்கள, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக அவங்கள இங்கே நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள இந்த தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு கொண்டு போய் அங்கே அவங்கள டெப்ளாய் பண்ணி சொல்லி கொடுக்க வைக்கிறது, அவங்களுக்கான எல்லா வசதியும் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஹவு யூ கேன் என்ரிச் இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லா மொழிக்கும் பொருந்தும். யார் வேணால், எந்த ஸ்டேட் வேணால் இதை வைஸ் வர்ஸாக யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம கண்டிப்பாக தமிழுக்கு பண்ணி ஆகணுங்கிறது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். இது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க தமிழ்.